இப்போ நம்ம பார்க்க போகிறது மசாலா ப்ரெட்டுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நல்லா இப்படி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ இதில் ஒரு 5 பூண்டு இப்படி தோலோடு தட்டி வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. ஒரு 2 கேரட் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸு முட்டைக்கோஸை சீவி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் சீவி நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இதில் கலந்துக்கலாம். இதுதாங்க அந்த காயெல்லாம் வேகணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ இந்த இடத்துல மசாலாவெல்லாம் கலந்துக்கலாங்க. கொஞ்சம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த இடத்துல மல்லி ஒரு கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு நறுக்கி கழுவி வச்சுருக்கேங்க. அதை கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எப்படி ப்ரெட்டு இது பண்ணலான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக தான் தேவைப்படுதுங்க. பல் கலந்தாச்சு. இப்போ ப்ரெட்டெல்லாம் ரொம்ப குச்சி மாதிரி காஞ்சிடக்கூடாதுங்க. அப்படியே டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓரமெல்லாம் கட் பண்ணிடாதீங்க. ஓரம் இருந்தால் தான் இந்த மசாலா நிற்கும். ப்ரெட்டெல்லாம் சுட்டுட்டோங்க. இப்போ கொஞ்சம் நிறையா தான் இந்த ஸ்டப்பிங் வைக்கணுங்க. இப்படி வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இருங்க. இந்த மாதிரியும் செய்யலாங்க. அது மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சு இப்படி மூடியும் இப்படி கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றிங்க.